சிவாய நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் தாவேக அரசு மீது யார் விமர்சனம் செய்தாலும் அவங்கள கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டில் கூட நம்ம போட்டிருந்தோம். அதே தாங்க இப்போ நடந்திருக்கு. மாரிதாஸ் அப்படிங்கிற யூடியூபரை வந்து அவங்க கைது செஞ்சுருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த இதை வந்து தப்பு செய்கிறவங்க அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டு காட்டாது இந்த தாவேக அரசு. அவங்க ஆட்சியை பற்றி அவங்க அரசை பற்றி தவறாகன்னு சொல்கிறது உண்மையை தான் அந்த யூடியூபர் பேசியிருக்காரு. விமர்சனம் செய்கிறனால அவரை கைது செஞ்சுருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திருச்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என்னை பற்றி விமர்சனம் செய்வங்க, விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருங்க, விமர்சனத்தை தொடருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு வீரவசனம் பேசிட்டு இப்போ வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த ஊடகவியலாளர் அவரோட கருத்துக்களை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறது வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதை அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். ஒரு அரசாக வந்து அவர் சொல்லியிருக்க கருத்துக்களெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சட்டப்பூர்வமாக கேஸ் போடணும். மற்றபடி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு தனிமனித சுதந்திரத்தை வந்து பறிக்கத்தக்கது. அவங்களோட பேச்சு உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது இந்த தாவேக அரசு. கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு உங்கள் அரசு மீது விமர்சனம் செய்வர்களை கைது நடவடிக்கை எடுக்காமல் அது சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்றும், உங்கள் சட்டத்தின் மீது விமர்சனம் செய்பவர்கள் உங்கள் சட்டத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஓட்டையில் இருக்கோ உங்கள் அரசு மீது இருக்கிறத மக்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி கைது செய்கிறது தனிமனித தாக்குதலை வந்து ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.